லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க குழந்தை எப்போ காணாம போச்சு நித்யா? 3 மாசத்துக்கு முன்னாடி. நடந்த விஷயத்தை தெளிவா ஜட்ஜி கிட்ட சொல்லுங்க. எனக்கு டெலிவரி டேட் வந்ததும் என் ஹஸ்பண்ட் சுரேஷ் என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாரு. எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்போ நான் டெலிவரி ஆன டயர்ட்ல மயக்க நிலைக்கு போயிட்டேன். திரும்ப கண்ணு முழிச்சு பார்க்கும்போது குழந்தை என் பக்கத்துல இல்ல. குழந்தை எங்கன்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்போ அவரு என் குழந்தைய யாரோ புள்ள பிடிக்கிறவங்க தூக்கிட்டு போயிட்டதா சொன்னாரு மேடம். மேடம், நித்யா அவங்க ஹஸ்பண்ட் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த டாக்குமெண்ட், அப்புறம் குழந்தை காணாம போனப்ப அவங்க 2 பேரும் குழந்தைய கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்களே பாருங்க. ஸ்ரீஜா, நீ அபியோட கதையை அப்படியே நித்யாவோட கதையா மாத்திட்டதுனால இனி அபி உண்மையான கதைய சொன்னா கூட ஜட்ஜ் அதை நம்பவே மாட்டாங்க. ஸ்ரீஜா, செம்மடி. ஆமா, நித்யாவோட குழந்தை பிறந்து கடத்தப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை எடுத்த போட்டோ. இந்த போட்டோல இருக்கிற குழந்தை தான் இப்போ அபிகிட்ட இருக்கிற குழந்தைன்னு கவர்மெண்ட் டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. அதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறேன் மேடம். நித்யா குழந்தைய கடத்தின கும்பல்ல மங்கான்னு ஒருத்தி இருந்திருக்கா. அவதான் அந்த குழந்தைய அபியோட ஹஸ்பண்ட் கிட்ட பணத்துக்கு வித்திருக்கா மேடம். இல்ல இல்ல, இவர் போய் சொல்றாரு. மங்கா சஞ்சீவ் கிட்ட குழந்தைய விக்கல. அது ஏன் பாப்பாதான். ஸ்ரீஜா, அபி அழுவுறத பாக்கிறதுக்கு ஹாப்பியா இருக்குடி. சைலன்ஸ் சைலன்ஸ். கோர்ட்ல இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷோ சஞ்சீவ், மங்கா உன்கிட்ட காசுக்காக பாப்பாவை வித்தாளா? எப்படி எல்லாம் போய் சொல்றாங்க பாரு சஞ்சீவ். சஞ்சீவ், இவ சொல்ற பொய்க்கு அந்த மங்கா மட்டும் இங்க வந்தாதான் இந்த கேஸே ஒண்ணு இல்லாம ஆயிடும். மங்கா எங்க சஞ்சீவ்? நல்லா தேடி பாத்தியா?
நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். மங்கா எங்க போனான்னு கண்டே பிடிக்க முடியல. சஞ்சீவ், நம்ம பாப்பா நம்ம கைக்கு கிடைச்சிரும்ல, நம்ம கை விட்டு போயிடாது இல்ல. அபி இங்க பாரு, கண்டிப்பா போகாத. இவங்க இங்க ஏதோ மாத்தினாலும் நாம தான் பாப்பாவோட அம்மா அப்பா. அதை மாத்த முடியாது அபி. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நீ கவலைப்படாத அபி, தைரியமா இரு. என்னடி ஸ்ரீஜா, சஞ்சீவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா குழந்தை சஞ்சீவோடதுங்கிற உண்மை தெரிஞ்சிருமே. இப்ப என்னடி பண்றது? அம்மா, எல்லாத்தையும் யோசிச்சேன்னா அதையும் யோசிக்க மாட்டேனா? நீ நடக்கிறத மட்டும் பாரு. நித்யா, உங்களுக்கு டெலிவரி ஆனதும் குழந்தை முகத்தை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் சார். ம். பார்த்ததும் சொல்ற மாதிரி உங்க குழந்தைகிட்ட ஏதாவது அடையாளம் இருந்ததா? இருந்துச்சு சார். குழந்தையோட நெத்தியில பொட்டு வச்ச மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். என்ன சஞ்சீவ், நம்ம பாப்பா நெத்தியில இருக்கிற மச்சத்தை அவ பாப்பான்னு சொல்றா? ஓ சரிம்மா, நீங்க போகலாம். மேடம், என் குழந்தைய எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க மேடம். குழந்தை உங்கள்தா இருக்கும் பட்சத்துல அது கண்டிப்பா உங்களை வந்து சேரும். நீங்க கவலையே படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சஞ்சீவ், அந்த ஜட்ஜு கூட நித்யா சொன்ன பொய்ய நம்பி அவங்க பக்கம் சாஞ்ச மாதிரி தெரியுதுடா. நம்ம சுத்தி எல்லாமே எதிராவே நடக்குதுமா. எதிரா ஒண்ணும் நடக்கல, அத நடக்க வைக்கிறேனா? சஞ்சீவ், நம்ம பாப்பா கிடைச்சிரும்ல. அபி, அபி மனசை விட்டுறாரு அபி. சத்தியம் இன்னைக்கும் தூக்காது. எல்லாமே நல்லதா நடக்கும். நம்ப கண்டிப்பா நடக்கும் அபி. மேடம், நான் அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவை விசாரிக்க விரும்புறேன். பர்மிஷன் கிராண்டட். சஞ்சு 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 எதுக்கு ஸ்ரீஜா சஞ்சீவ் விசாரிக்கிறாங்க? விசாரிக்கணும்னா சஞ்சீவ வச்சே அபி குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்கணுமா? அதுதான் எனக்கு ஆனந்தம். சஞ்சீவ், உன்னதுக்கு விசாரிக்க கூப்பிடுறாங்க? தெரிஞ்சதான் அபி விசாரிக்கிறாங்க. அப்பதான் நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் வெளியே வரும். நான் பாத்துக்கிறேன். யோ, கேவலம் காசுக்காக கடைசி நேரத்துல நீ ஏமாத்திட்டியே. நீ எல்லாம் ஒரு வக்கீல். நீ அடுத்தவன் குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லுவ, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏய், மூர்த்தி சார், என்னாச்சு? நத்திங் மேடம். சஞ்சீவ் கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. கோவம் இருந்தா மட்டும் பத்தாது, அதுல நியாயம் இருக்கணும். ம். கோர்ட்ல கோவப்பட்டா அது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி. அது மிகப்பெரிய குற்றம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க சஞ்சீவ். ஏய், சஞ்சீவுக்கு ஆரம்பமே ஆப்படி. சஞ்சீவுக்கு கொடுத்த விசாரணை ட்ரீட்மெண்ட் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடி. அபி சஞ்சீவை பார்த்தாலே அந்த அம்மா எரிஞ்சு விழுதுடி. மூர்த்தி சார், யூ கேன் ப்ரொசீட். எஸ் மேடம். உங்க பேரு? சஞ்சீவ். உங்க குழந்தை பிறந்ததும் நீங்க தானே அதை முதல்ல பார்த்தது? ஆமா. உங்க மனைவிக்கு நீங்க தான் பிரசவம் பார்த்தீங்க, கரெக்டா?
இது எப்படி இவனுக்கு தெரியும்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சஞ்சீவ். ஆமா. ஏன் பாத்தீங்க? நீங்க என்ன டாக்டரா? இல்ல, அபிக்கு பிரசவ வலி வந்தப்போ ஹாஸ்பிடல்ல டாக்டர் இல்ல. பவர் கட் வேற ஆயிடுச்சு. அதனாலதான் டாக்டர் வீடியோ கால்ல சொல்ல நானே அபிக்கு பிரசவம் பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? கோர்ட்ல நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது. அப்போ அபிக்கு குழந்தை பிறந்தப்போ உங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க? சஞ்சீவ், இது கோர்ட். தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்க. நானு டாக்டர் மட்டும்தான் இருந்தோம். அப்போ உங்க குடும்பத்தாளுங்க, சொந்தக்காரங்க அங்க யாரும் இல்லை? யாரும் இல்ல. அப்போ ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய உங்களை தவிர வேற யாரும் பார்க்கல. நோட் திஸ் பாயிண்ட் மேடம். குழந்தை பிறந்த எவ்வளவு நேரத்துல குழந்தை காணாம போச்சு? 1 மணி நேரம் இருக்கு யுவர் ஆனர். உங்க குழந்தைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல எப்படி பிரசவம் பார்த்தீங்க? பிரசவ நேரத்துல என்ன நடந்தது? உங்க குழந்தை எப்படி பிறந்தது? இது எல்லாத்தையும் கிளியரா சொல்ல முடியுமா? சொல்லுங்க சஞ்சீவ். சார், அது ஒரு பெரிய கதை சார். கதை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சஞ்சீவ். நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். மேடம், சஞ்சீவிக்கு பிறந்த குழந்தை பிறந்த உடனே இறந்துடுச்சு. இது பாப்பா பிறந்து கொஞ்ச நேரத்துல இறந்துடுச்சுன்னு வக்கீல் போய் சொல்றாரு. அதை கேட்டு சஞ்சீவ் அமைதியா இருக்கா. அத்தை சொல்லுங்க அத்தை. அது எதுக்கு அத்தை அமைதியா இருக்கீங்க? அது அது வந்து அப்போ வக்கீல் சொல்றது உண்மையா? அது அது வந்து என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இறந்து போச்சா? ஆமா அபி. சஞ்சீவ் இறந்து போன தன்னோட குழந்தை விஷயத்த எல்லார்கிட்டையும் மறைச்சி நித்யா குழந்தைய தன்னோட குழந்தைன்னு உரிமை கொண்டாடுறாரு. அபி, உனக்கு பிரசவம் நடந்தப்ப நீ மயங்கிட்ட. உன் பல்ஸ் டவுனா இருந்ததுனால டாக்டர் நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பாப்பாதான் உன் மார்பிள் அடிச்சு காப்பாத்துச்சு. பாப்பா உன்னை காப்பாத்திட்டு அது அது
அபி 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 சஞ்சீவ் அபி 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 என்னாச்சுமா? அபி சஞ்சீவ் அபி அபி சஞ்சீவ் என்ன சஞ்சீவ், நம்ம பாப்பா சாவ கிடந்த என்ன காப்பாத்தி இறந்து போச்சா? ஐயோ அழாத அபி, நம்ம பாப்பா சாகல அபி, மறுபடியும் உயிர் வந்துருச்சு. என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமா, அன்னைக்கு டாக்டர் பாப்பா பிறந்து கொஞ்ச நேரத்தில் இறந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். உனக்கு தெரிஞ்ச உயிருக்கு ஆபத்தாயிடுன்னு சொன்னார். அதான் உன் உயிருக்கு ஆபத்தாயிடுன்னு தான் பாப்பா இறந்து போன விஷயத்த உன்கிட்ட மறைக்கலான்னு முடிவு பண்ண. அதான் நம்ம பாப்பா பிறந்தோன்னு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நான் உன்கிட்ட போய் சொன்னேன். அப்புறம் பாப்பாவை நான் அடக்கம் பண்றதுக்காக சுடுகாட்டுக்கு கொண்டு போய் ஒரு வெட்டியங்கிட்ட கொடுத்தேன். நான் சுடுகாட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. நம்ம பாப்பாக்கு திரும்ப உயிர் வந்த விஷயம் ஒரு ஜோசியர் சொல்லிதான் எனக்கே தெரியும். குழந்தை இறந்துடுச்சா? யார் சொன்னா? நீ நினைக்கிற மாதிரி உன் குழந்தை இறக்கலப்பா, உழைச்சிடுது. அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தேடாத இடம் இல்ல. அப்பதான் மங்கா கிட்ட நம்ம பாப்பா இருக்கிறத பார்த்தேன். ஆனா ஆனா மங்காவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் நடந்ததெல்லாம். மங்கா நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இருந்தது நம்ம பாப்பா தான்னு சொல்லிட்டேன். ஸ்ரீஜா, சஞ்சீவ் அவன் வாயாலேயே அவனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க வச்சுட்டேன். இனி அபி குழந்தை அபிக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. அப்போ அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பாப்பா தானே சஞ்சீவ்? ஆமா அபி, நம்ம பாப்பா தான். நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பாப்பா தான். மேடம், சஞ்சீவ் சொன்னதை நீங்களே கேட்டீங்கல்ல. அவர் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இறந்த குழந்தை எங்கேயாவது திரும்ப உயிர் பிழைச்சு வர முடியுமா? முடியும். கேட்டீங்களா மேடம்? கை குழந்தை சாமியா என்ன? ஜோசியர் சொல்லி அவரோட குழந்தை உயிரோட திரும்ப வந்துடுச்சான். இது சஞ்சீவுக்கும் தெரியுமா? சஞ்சீவ் சொன்ன பதில்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சஞ்சீவ் அபி அவங்க குடும்ப மனநிலை என்னன்னு. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் மேடம். குழந்தை பிறந்து இறந்த விஷயத்த சஞ்சீவால தாங்கிக்க முடியல. அந்த நேரத்துல ஏதோ ஜோசியக்காரர் காசுக்கு ஆசைப்பட்டு அவர் சொன்னதை இந்த சஞ்சீவ் அப்படியே நம்பிட்டார். இறந்த தன்னோட குழந்தை உயிரோட இருக்குன்னு நம்பி சஞ்சீவ் தன்னோட குழந்தைய தேடி அலைஞ்சிருக்காரு. சஞ்சீவ் குழந்தைய தேடி அலையிற விஷயத்த அந்த மங்கா தெரிஞ்சுக்கிட்டு பணத்துக்காக நித்யாவோட குழந்தைய சஞ்சீவ் கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு தலைமறைவாயிட்டான். இல்ல இல்ல இல்ல, இந்த ஆளு போய் சொல்லிட்டு இருக்கா மேடம். சஞ்சீவ், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூண்டுல வந்து சொல்லுங்க. இரபி, நான் வந்துடுறேன்.
இப்ப சொல்லுங்க சஞ்சீவ். நான் சொல்றதெல்லாம் அப்படியே உண்மை. இது அந்த கடவுள் மேல சத்தியம். எங்க கிட்ட இருக்கிறது எங்க பாப்பா தான். சஞ்சீவ், இது கோர்ட். கடவுளே இங்க வந்தாலும் அவர் சொல்றத நம்புறதுக்கு சாட்சியும் ஆதாரமும் தேவை. குழந்தைய நீங்க ஒருத்தர் தான் பார்த்திருக்கீங்க. அபியும் குடும்பத்தாரும் யாருமே பார்க்கல.